லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ அப்போ வரப்போகிறது இப்போ வரப்போகிறதுன்னு ஆவலோடு எல்லோரும் 12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே நடக்குதுங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சனி ஒரு பெரும்பகுதி கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 30 வருஷம் கொண்ட சுற்றில் ஒரு 7.5 வருஷம் 3, 6, 11 மட்டும்தான் சனி பகவான் நல்லதுகளை செய்வார். மிச்சம் 22 வருஷம் 22.5 வருஷம் கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் அவர் ஒரு கெடுதலை தரக்கூடிய கிரகம் என்பதால். அதே நேரத்தில் குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம். என்னதான் இருந்தாலும் கிணத்துக்குள்ளே இருக்கிறவன்னா தூக்கித்தான் விடுவாரே தவிர கிணத்துக்குள்ளே போட்டு தள்ளி விடுற வேலையை எப்போவுமே குரு பகவான் செய்கிறதில்லை. அப்போ இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தால் குருப்பெயர்ச்சி வந்துட்டுமே, அது வந்தவுடனே இந்த மாற்றம் வந்துடாதா, கல்யாணம் இப்போ நடந்துடாதா? ஏன்னா குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குரு பகவான் வரும்போது திருமண அமைப்புகளை கொடுக்குறார். இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திருமணத்திற்கு ரெடியாக தானே இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் இப்போ ஆகுது, லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ கல்யாணம் பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை, மாமா ஒத்துக்கலை, மச்சனை ஒத்துக்கலை, எங்கள் அம்மா அப்பாவே ஒத்துக்கலை. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சியை தான் நிறைய எதிர்பார்ப்பீங்க. அப்போ குருப்பெயர்ச்சி 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிக மேன்மையான நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யுங்க. பொதுவாகவே குரு அப்படிலாம் ஒன்றும் கெடுக்கிற கிரகம் இல்லை. ஒரு கீழே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேலான நல்ல மேம்பட்ட அமைப்புகளில் தான் வருவார். சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடைபெறுகிறது. அது ஒரு வருடத்திற்கு நீடிக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா 2 ஸ்பெஷல் இருக்குதுங்க. 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை, உயர்ந்த நிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் மாறும்போது எல்லாத்துலேயுமே அந்த அவருடைய வலிமைன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது குரு பகவான் மகரத்தில் வந்திருக்கும் போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். இப்போ நடக்க போகிறது உச்சகுரு பயிற்சி. உச்சகுருன்னா கிரகம், வலிமையான கிரகமான எதிலும் நல்லதை தரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான நல்ல பலன்களை கடகத்தில் உட்கார்ந்து பெரிய அளவில் எல்லா அமைப்புகளுக்கும் 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகிறார். ஆக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இன்னும் ஒன்று குரு பேர் இதிலே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் உச்சமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் என்கின்ற நிலைமையில கடகத்திலிருந்து பக்கத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 3-4 மாதம் தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். இதை நாங்கள் அதிசாரம்னு சொல்லுவோம். போன வருஷமும் இப்படியே தான் நடந்தது. அதாவது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்திற்கு வந்துவிட்டு அப்படியே திரும்பினார். ஆக எப்பொழுதோ ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சத்தை அடைகிறார். அந்த உச்சத்திலும் அதிசாரம் என்கின்ற 3 மாதங்களுக்கு அப்படியே டக்குன்னு முன்னாடி ராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே பெரும்பாலும் இந்த உச்ச குருவாக இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போது வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற சனியை அவர் பார்க்க போகின்ற அமைப்பில் அதையும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு உச்சமாக போகிறார். ஏன்னா இப்போ சனி மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு சிம்மராசி அஷ்டம சனியாகவும் மீனத்திலே இருக்கிறவர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் இருக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உச்சத்தை அடைய போவதால் உச்சத்தை அடைகின்ற குரு அவர் பார்க்கின்ற இடம் அருமையான இடம். அதுவும் கொஞ்சம் நல்ல அமைப்பு. 2வது, குரு இருப்பதை விட பார்ப்பதில் பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் முதல்ல பார்க்க போகிறது விருச்சிக ராசியை, 2வது பார்க்க போகிறது மகர ராசியை, 3வது பார்க்க போகிறது மீன ராசியை. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3ம் தற்போது பட்டு கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்து ஒரு உன்னதமான உயர்ந்த பணவரவுகள் வரக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம்.
மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். சில மாதங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து விட்டுட்டு திரும்ப 2ஆம் இடத்திற்கே வந்துடுவார். 2 10ஆம் இடங்கள் இப்போது அதி உன்னத அமைப்புகளை அடைகின்றன. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2, 6, 8, 10 ஆகிய 3 பாவகங்களை பார்ப்பார். குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சத்தை அடைவது மிகப்பெரிய தனலாபம். தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 3 விஷயங்களும் பெரிய அளவில் நல்லா இருக்கும். இது வரைக்கும் வாக்கு தவறினவங்க, சொல்ல காப்பாற்ற முடியலைங்க, இன்றைக்கி வா கடனை தர்றேன், இல்லைன்னா வட்டியாவது கொடுத்துட்றேன், அல்லது இன்றைக்கி வாங்க இந்த விஷயத்தை செய்து முடிச்சிடுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லியும் அதை நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றம். சொன்னதை அப்படியே சொன்னார் போலவே செய்து கொடுக்கக்கூடிய தன்மை எல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது அமையப் போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, வருமானம் இல்லாதவர்களுக்கு நல்ல வருமானம், வேலையே இல்லைங்க. அதுவும் 2020, 21, 22 அஷ்டமச்சனியில் அடைஞ்ச பாதிப்புகளில் இன்னும் நீங்கள் ரெக்கவரே ஆகலை. இந்த ரெக்கவர் ஆகாத விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமாக ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆக மிதன ராசிக்காரர்கள் கொண்டாடக்கூடிய குரு பயிற்சியாக இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். தனம், வாக்கு, குடும்பம் போன்ற பாவகங்கள் வலிமை அடைகின்ற காரணத்தினால் நீங்களே குடும்ப தலைவி ஆகக்கூடியது, குடும்ப தலைவர் ஆகக்கூடியது, இதுவரைக்கும் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள், காதல் கைகூடக்கூடிய அமைப்புகள். இளைஞர்களுக்கு அதுதானே ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தான் பிரேக்கப் ஆகி போச்சே. அட்டமத்த சனி நடக்கும்போது தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடுமையான பிரிவு அமைப்புகள், ஏன்டா இப்படிலாம் நடந்தது அப்படிலாம் நடந்ததுன்னு ஒரு பிரேக்கப் ஆச்சு இல்லையா? காதலிக்கவே பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உயர்ந்த புதிய காதல், திருமணத்தில் முடியக்கூடிய காதல்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2வது கடன் வருங்க. என்னங்க இப்போ தாங்க நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு கொண்டு தூக்கி போடுறீங்க, கடன் வரும்ன்றீங்க. கடன் வாங்காமலாம் யாரும் இருக்க முடியாதுங்க. நல்ல கடன்கள் வரும். ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன், நிலம் வாங்குறதுக்கு கடன், வீடு கட்டுறதுக்கு கடன், மங்கள விஷயத்திற்காக கடன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக கடன், கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், சூப்பராக இருக்குங்க. ஏன்னா 6, 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளுகின்ற போது 10ஆம் பாவகத்தை அவர் வலுப்பெற்று பார்ப்பார் என்பதால் கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இது வரைக்கும் தயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அமைப்புகள், கடல் கடந்து போகக்கூடிய எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், அரசு வேலையில் சேர்றதுக்கான அத்தனை அமைப்புகளும் ஒரு செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. சிலருக்கு இதுவரைக்கும் கை கொடுக்காத ஷேர் மார்க்கெட்டு போன்றவைகள் இப்போது கை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தன்மை. பேச்சினால் பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை கொண்டவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறை, வங்கித்துறை, சொல்லிக் கொடுக்கும் டீச்சிங் துறை, இந்த 4 துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு நல்லா இருக்கும். போட்டிகள் ஒளியும். எதிரி அப்படியே தலை கால் பிடரிபட ஓடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் எதிரிலிருந்து விலை குறைச்சி வித்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வெளியில் போவாங்க. சமுதாயத்தின் சகல தரப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை கூடுதலாக செய்யக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த 2026 குரு பயிற்சி.